தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம லூசு மோகனை தான் பார்க்க போகிறோம். இவன் இன்னும் திருந்தலம் அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு 30 நாளுக்கு அப்புறம் வந்திருக்காரு. கொஞ்சம் மனச்சோர்வோட அவர் தாடி வளர்ந்த அளவுக்கு அது கொஞ்சமாச்சும் அவருக்கு அறிவு வளர்ந்துருக்கும். ஒரு நல்ல மனுஷன் தவைக்கலக்க நம்ம நினச்சோம். ஆனால் இவரும் அந்த கல்ச்சரை சேர்ந்தக்கூடிய ஒருத்தர் தான் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் தெரிய வருது. அதனால் நம்ம நேரடியாக இப்போ அண்ணனுடைய சமீபத்தில் வீடியோ போட்டிருக்காரு. நம்ம பழைய பேஷண்ட்டு ராம்குமாரை வெளியே அனுப்பிட்டு புது பேஷண்ட்டு ராஜ்மோகனை இன்றைக்கி நம்ம அட்மிட் பண்ண போகிறோம். பழைய பேஷண்ட் இந்த கங்காதரனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. புது பேஷண்ட் மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க. உண்மையில் நான் இன்றைக்கு மகாபலிபுரத்தில் நடந்தது என்ன? உண்மையில தான் நான் சொல்கிறேன், ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். இதே வார்த்தையை இதே ஸ்கிரிப்டை தான் நம்ம பாம்குமாரும் பேசியிருப்பார். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா இன்னைக்கு நடந்திருக்கு. ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். ஸ்கிரிப்டு ஒன்று போல் ஒட்டுமொத்த பேர் பேசுவதற்கு நெகிழ்ச்சியாக இருந்தாங்க. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க, கண்ணீர் வடித்தார், மனம் வருந்தினார், உடஞ்சி போயிட்டார், நொந்து போயிட்டார். ஸ்கிரிப்டு மேலே இருந்து கீழே பொறுக்கி திங்கிற வரைக்கும் ஒன்று போல் பேசுகிறாங்க. இப்படி தான் மீது எல்லா படியும் விழுந்தாலும் பரவாயில்ல, நாம் இங்கே அரசியல் பண்ண வேண்டாம், நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்க, அரசியலே பண்ண வேண்டாம், நம்ம பண்ண வேண்டியது முதல்ல ஆறுதல் தான் அப்படின்னு அதை நோக்கி தான் அவர் போனார். அங்கே அதுதான் நிகழ்ந்தது. அரசியலே பண்ண வேண்டாம். செப்டம்பர் 27 அந்த சம்பவம் நடக்கும்போது முதல்ல ஒரு பெண் ஒன்று பேசுகிறாங்க. இறந்தது என்னுடைய பையன்தான் இறந்தாங்க, விஜய் மீது எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அந்த பெண் பேசுகிறாங்க. எங்கள் பையன் தான் இறந்தாங்க. 13 வயசு விஜய் பார்க்கறது தான் வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்லை. 50 பேர்த்து மேலே 50 பேர் விழுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். அங்கேயே உங்கள் அரசியல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்க? நீங்கள் கூட்டத்துக்குள்ளே எவனோ ஒருத்தன் புகுந்துட்டான், ஆம்புலன்ஸ்காரங்க உள்ளே வந்துட்டாங்க, போலீஸ்காரங்க உள்ளே தடீர் நடத்துனாங்க, உள்ளே போலீஸ்காரங்க இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு வதந்தியாக பரப்புனாங்க. அதையும் தாண்டி கத்தி குத்து நடந்துச்சு, கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க, மூக்கை போட்டு பொத்துனாங்க, ஏறி கழுத்தில் மிதிச்சாங்கன்னு சொல்லி இன்னொரு வதந்தியை பரப்புனாங்க. ரெண்டாவது என்ன நடந்துச்சு? அதுக்கு பிறகு உங்கள் கட்சியினுடைய பெரிய தற்கூரி விஜய் வந்து பேசினார். சிஎம் சார், எதுவும் பிரச்சனைனா என் அலுவலகத்துக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு அரசியல் பண்ணார். அதையும் தாண்டி அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் ஒருத்தர் சொன்னார், 40 பாடி எங்கே இருந்தோ கொண்டு வந்து ஜிஹெச்சில் போட்டுட்டாங்க, இது யாரோட உடல்னே தெரியும்னு சொல்லி அவர் ஒரு அரசியல் பண்ணார். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ சமீபத்தில் நடந்த உயர்நீதிமன்றத்தில் எங்களுக்கு அனுமதி லேட்டாக கொடுக்கப்பட்டுருச்சு. எங்கள் அனுமதி எப்போ கொடுத்தீங்க? 27 நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு நீங்கள் 26 தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட கொடுக்கப்பட்ட மனு 25 தான் மனுவே கொடுக்குறீங்க. அப்போ இப்போ வரைக்கும் எடுக்கிற வரைக்கும் எப்போதும் மற்ற ஊரில் இருக்கிற மாதிரி தான் சூழல் இருந்தது. ஒன்ஸ் ரைட் எடுத்த பிறகு அது ஒரு ட்ராப்புன்னு தெரியாமே நாமளே போய் உள்ளே மாட்டிக்கிட்டோம். அந்த இடத்துல நீங்கள் பேசும்போது கூட ட்ராப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க. இதுக்கு அது ஒரு ட்ராப்புன்னு தெரியாமே நாமளே போய் உள்ளே மாட்டிக்கிட்டோம். அதுக்கு பேர் தான் பக்கா அரசியல். செப்டம்பர் 27 நடந்ததில் இருந்து இன்றைக்கி அக்டோபர் 30 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 32 நாளாக நீங்கள் பண்ணது முழுக்க பக்கா அரசியல். இன்னும் நீங்கள் திருந்தாமல் தான் சுற்றிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு ட்ராப்புன்னு தெரியாமே நாமளே போய் உள்ளே மாட்டிக்கிட்டோம். எது ட்ராப்பு? நீங்கள் என்ன விஜய் என்ன எலியா? ட்ராப்புன்னு அப்படி மாப்பம் பிடிச்சே வந்துட்டாரா? இணையதளம் இருக்குது, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். விஜய்க்கும் இதில் பொறுப்பு இருக்கணும். அவருடைய கால தாமதம் தான் இங்கே மிகப்பெரிய அசாம்பாதித்திற்கு. அவருடைய அல்ப புத்தியால் தான் இங்கே பெரிய சம்பவம் நடந்திருக்குங்க. தயவு செய்து ஒத்துக்குவாங்க முதல்ல வந்து. அப்போ இந்த பிரச்சனையில் நாமளும் ஒரு ரெஸ்பாண்டன்ட் மட்டும் இல்லை, நாமளும் ஒரு விக்டிம் தான். நீங்கள் எப்படிங்க விக்டிம் ஆவீங்க? பாதிக்கப்பட்டவங்க சொன்னால் சரி, பாதிக்கப்பட்டதும் விக்டிம் ஆவாங்க. இதை எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? இப்போ சமீபத்தில் சுர்ஜித்து ஒரு கொலை வழக்கு நடந்துச்சு தெரியுமா, திருநெல்வேலியில் வந்து. அதில் வந்து சுர்ஜித்தும் நல்லவர் தான், அவரும் ஒரு விக்டிம் தான், அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் ஒரு பெரிய அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்லி ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருந்தாங்க தெரியுமா. அந்த வேலை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. மௌனமாக இருந்தால் சம்பவம் பண்ணவங்க முழுக்க விக்டிமாக மாறிடுவாங்களா என்ன? நீங்கள் எப்படி விக்டிம் ஆவீங்க முதல்ல? இதில் வந்து இல்லை நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய ஆள், நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய நீங்கள் விக்டிமாக. நாங்களும் இது ரெஸ்பாண்ட், நாங்கள் விக்டிமாக தானா?
இதை சொல்கிறதுக்கு கூச்சமாக இல்லை உங்களுக்கு வந்து? இடத்திற்கு ஏன் போகலைங்கிற கேள்வி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சமூக ஊடகங்களில் விட்ட மெயின் ஸ்ட்ரீம்லாம் நாள்தோறும் பேசப்பட்டது. குறிப்பாக ராஜ்மோகன் உள்ளிட்ட கழகத்துடைய பொதுச் செயலாளர் கூடிய ஆனந்த் மீதும் விமர்சனங்கள் நிறைய வைக்கப்பட்டது. அதன் பிறகாவது முடிவை மாற்றிருக்கலாம்ல. இப்போ பெரியாளர் வந்து விஜய் போகாதது ஓகே சரி, 2ஆம் கட்ட தலைவர்களை ஏன் நீங்கள் போகலன்னு சொல்லி ரொம்ப தெளிவான கேள்வி. நம்ம கேட்குற கேள்வி தான் அவரும் கேட்குறாரு. அது சொல்லி அது வந்து அவங்கள பேசின ஆட்கள் தானே, அதுக்குள்ள புரிஞ்சுக்கிறோம். சரி, ஒரு நியாயமான கேள்வியை அங்கே கேட்டுட்டார். அந்த கேள்விக்கு இவர் எடுத்துமே பதில் சொல்கிறாரு. இந்த நிவாரணம் எவ்வளவு கொடுத்தாலும் ஈடு இணை ஆகாது. ஆனால் அவர்களை கூப்பிட்டு கவரில் போட்டு மேடை போட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சி மாதிரி செஞ்சு அதை எடுத்து விளம்பரப்படுத்தணுன்ற எந்த அபிப்பிராயமும் இல்லாமல் எப்படியாவது அவங்களுக்கு அந்த காசு கூட்டத்தை கூட்டி வந்து நீங்கள் வந்து ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த விளம்பரங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். நீங்கள் ரூபா கொடுக்கறத பற்றி நாங்கள் கேட்கவே இல்லைங்க. உங்கள் கட்சி இப்போ செந்தில் பாலாஜி என்ன பண்ணாங்க? அது அவர் மேலே தப்பு இருக்குது, தப்பு இல்லை. 2வது அவர் காலத்தை பிடிச்சி நடிச்சிட்டா நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறீங்க. அது நீதிமன்றத்துக்கு பேருக்கு சிபிஐ விசாரிப்பாங்க, அதெல்லாம் போகட்டும். ஆனால் துணிவை என்ன பண்ணார்? செய்தியை சந்தித்து நடந்த விளக்கத்தை கொடுத்தாரு. அவருடைய எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்க விளக்கத்தை கொடுத்தாரு. அப்போ இந்த விளக்கத்தை கூட கொடுக்காம ஓடி போயிட்டு ஏதோ நமக்கு கேட்க உங்கள்கிட்ட நிதி யாராக கேட்டாங்க? உங்ககிட்ட வந்து விஜய் எதுக்கு நிதி கொடுக்க யாராக கேட்டாங்களா? 20 லட்சம் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் 20 லட்சம் கொடுக்காதீங்க 1 கோடி கொடுக்க யாராக கேட்டாங்களா? சொல்லுங்கள். அப்படி யாரும் இங்கே பேசலை, நிதி கொடுக்க பற்றி பேசலை. நீங்கள் அவங்களை கூட்டி வச்சு நிகழ்வு நடத்துங்க, அவங்க கூட்டி வச்சு நீங்கள் மேடையில் ஏற்றுங்க, பரிசு பொருள் கொடுங்க யாரும் சொன்னாங்களா? கேட்கக்கூடியது எந்த களத்தில் யாருக்கு எந்த அப்டேட்டும் இல்லாமல் கட்சி நிர்வாகிகள் வந்து ஒட்டுமொத்த பேரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றுறாங்க. ஆல்ரெடி பைத்தியமாக தான் கிடக்கிறான். அந்த பைத்தியமாக கிடக்கிறவனை என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியாமல் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நிவாரணப் பொருள் கொடுக்கறது நாங்கள் போகலை. உன்ட்ட யார் கேட்டாது வந்து லட்ச ரூபா வாங்கிட்டு இவங்க பேசுகிற பேச்சை பற்றியான்னு மக்களை கொச்சப்படுத்துகிறாங்க. நான் கேட்குறேன், அந்த அப்பாவி மக்களை ஏன் கொச்சப்படுத்துறீங்க? அப்பாவி மக்களை இங்கே யாருமே கொச்சைப்படுத்தலை. நல்லா கட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் இதே மாதிரி எத்தனையோ அசம்பாவிதங்கள், எத்தனையோ துக்க நிகழ்வுகள் எத்தனையோ நடந்திருக்கு. அதற்கெல்லாம் இந்த அரசோ அந்த கட்சியோ நிவாரணப் பொருட்கள் கொடுத்துருக்கு. ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த கொடுத்ததோடு அந்த பணி முடிஞ்சிடும், அந்த மக்களுக்கு அந்த காசு பேர் அதோடு நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு விவரம் செஞ்சதில் இருந்தே விஜய் செய்த கேவலமான அரசியலை யாருமே பண்ணலை. நீங்கள் ரூபாயை கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து பேச வச்சிங்க தெரியுமா? அதில் தான் எல்லாருக்கும் கோபம். வேறு ஒரு கோபமும் கிடையாது. விஜய் மீது தப்பு இல்லை, விஜய் வந்து அவர் கையில் என்னங்க இருக்குது, அவருக்கு அனுமதி கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்குறீங்க தெரியுமா? ஆனால் முதல்ல இருந்து இந்த ரூட் நிறுவனம் விஜயுடைய மாமாவுடைய ஜெகதீஷுடைய ரூட் நிறுவனம் கேவலமான அரசியலை தமிழ்நாட்டுக்கு புதுசாக ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, என் பிள்ளையே போனாலும் பரவாயில்ல, போனால் பேரிட்டு போயிட்டோம், அவர் வந்தால் போதுன்ற பேச வச்சது நீங்கள். இங்கே யார் விக்டிமை குறை சொல்லலை. நீங்கள் பண்ண கேவலமான அரசியலை தான் அம்பலப்பட்டாங்க தவிர பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே யாரும் குறை சொல்லவே இல்லை. தாவேகவின் அடுத்த கட்ட முயற்சியாக பனையூரில் நிர்வாக கூட்டம் இன்னைக்கு நடைபெற்றதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன மாதிரியான கருத்துக்கள் பகிரப்பட்டது? நெறியாளர்னே அது எல்லாமே சரியாக தான் இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. விஜய் காலில் விழுந்தது, விஜய் மண்டி போட்டது, விஜய் கண்ணீர் வடித்தது, விஜய் ஒருங்கினது, விஜய் உடஞ்சி போனது, விஜய் வருத்தமாக இருக்குது, விஜய் தாடி வளர்க்குறது, விஜய் வீட்டுக்குள்ளே இருக்கிறது, விஜய் வெளியே வராமல் இருக்கிறது, இது எல்லாமே தகவலாக தான் இருக்கும், செய்தியாக தான் இருக்கும். இவங்க எவனும் வெளியே வாய்த்து வந்து பேச மாட்டாங்க, கோலமானி ஓடி ஒழிஞ்சிக்கிடுவாங்க. அதனால் வந்து இதுவும் ஒரு செய்தி, அவ்வளோதான். ஆனாலும் இந்த விஜய் நடத்தி அந்த பொதுக்குழு கூட்டத்துக்குள்ளே பாருங்கள் ஹேண்டில் பண்ணணும். அடுத்து இந்த மாதிரி கிரைசிஸ் சுச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இன்னும் தேர்தல் வரைக்கும் அடுத்து ஏதாவது இது மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா இன்னைக்கு 30 நாள் ஓடி ஒழிஞ்சிட்டோம், அடுத்த முறை நம்ம வந்து தேர்தல் வரைக்கும் ஓடி ஒழிஞ்சிக்கணும். அது எப்படிங்கிறதான் ரகசியமாக திட்டம் திட்டிருக்கிறாங்க. மக்கள் கூட நிற்க போகிறீங்களா? நீங்கள் மக்களை பிரச்சனை பேச போகிறீங்களா? இல்லை தேர்தல் காலத்தை தாண்டி மக்கள் பிரச்சனைக்காக நேரடி காலத்துக்கு நிற்க போகிறாரா? கூட்டம் வந்துடும், க்ரௌடு வந்துடும், பெரிய பாதிப்பு வந்துடும், ஓடி ஒளி தானே போகிற, அதே ஸ்கிரிப்டு தானே எடுக்க போகிறீங்க. இது கூட்டம் கூடி தேர்தல் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஓடி ஒளிறதுக்கெல்லாம் திட்டமாப்பா? என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே தான் இருந்தேன். சொல்லப்போனால் ஒரு கிளினிக்கல் டிப்ரெஷன் ஸ்டேஜில் தான் இருந்தேன். எவ்வளோ சொன்னாலும் இந்த வேதனை வந்து புரியாது. இது வந்து மிகப்பெரிய வேதனை. ஆமாம், அண்ணன் ரொம்ப வேதனையாக இருக்கனால தான் அண்ணன் பாருங்கள் தாடி வளர்த்தார். ஆனால் பாருங்கள் ஒரு மீம் ஒன்று வந்திருக்கு, புஷியானந்த் மணிக்கே இவர் ஒரு சோகமாக வரலாம் தாடி கீடி வளர்த்துட்டு நினச்சிருக்காரு.
ஆனால் அவருடைய மயிறு கூட அவர் மதிக்கலைங்க. அதுவும் கூட வளர மாட்டேங்கிங்க அண்ணனுக்கு வந்து. அவ்வளோ சோகத்தில் இருந்து தாடியோடு வந்தால் நீங்கள் மதிப்பீங்க. ஐயா பாருங்க ராஜ்மோகன் தாடியோடு வந்துட்டார், அவர் வந்து சோகமாக இருக்கார் அப்படின்னு நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி உருவாக்கலான்னு பார்த்தாரு. தாடி கூட அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட வீட்டில் இல்லவே இல்லை. தொடர்ச்சியாக பல மூளை முடுக்குகள் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் தான் தலைமறைவு. ஒரு இடத்து கூட இல்லாமல் கொடுக்குன்னு ஓடிட்டே இருப்பான் தெரியுமா? இந்த திருட்டு பையன் இந்த கடத்தில் பண்ணுறவங்க தான் ஓடி ஒளிவான், யாரும் சந்திக்க மாட்டாங்க. தொடர்ச்சியாக வீட்டில் எல்லாம் ஓடி போகிறார் தெரியுமா? ஏன் உனத்த மடியில் கனம் இல்லைல்ல, எதுக்கு பயப்படணும்? பயந்தாங்கொழி. இந்த ட்ரால் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா நிறைய நான் பேசியிருக்கேன். அதனால் அதையெல்லாம் சேர்த்து இந்த நேரத்தில் வஞ்சம் தீர்க்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை அவங்க பயன்படுத்த தான் செய்வாங்க. நல்வாய்ப்பும் கிடையாது, நஞ்சகமும் கிடையாது, வச்சு செய்யவும் இல்லை. உங்கள் வாய் இருக்குது தெரியுமா, அதிகமாக பேசிச்சு. ஏன்னா ஒரு தற்கூரி கூட்டத்தை, ஒரு அடிப்படை ஒழுக்கமில்லாத கூட்டத்தை ஆதரவு பண்ணி அது இராணுவ கட்டமைப்போடு இருக்குன்னு சொல்லி அப்பாண்டமான பொய்யை நீங்கள் பரப்புனீங்க. அது வேற வாயி, இது நார வாயி. உங்களோட வாய் இருக்குங்கிறக்காண்டி ஒரு பொய் செய்தியை பரப்புனீங்க. ஆனால் உண்மையிலே நிகழ்வில் என்ன நடந்துச்சு? ஒரு பெண் பேசுகிறாங்க. அதெல்லாம் நாங்கள் சொன்னோம் சார், எங்கெங்க கை வச்சாங்க. என்னோட இன்னொருத்தவங்களும் வந்திருந்தாங்க, அவங்களும் தம்பிக்கு சித்தி தான், அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் எங்கெங்க கை வைக்கக்கூடாது அங்கேயும் எல்லாமே கை வச்சாங்க. அதில் வந்து நாங்கள் மீண்டு வரக்கூடிய சாலை எங்கள்கிட்ட இல்லைங்க சார். சாலை எங்கே கிடந்துச்சு, எங்களுக்கெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு சார் சுடிதார்லாம். அப்படி வந்தோம், உள்ளேருந்து வெளியில் வரக்கூடிய நாங்கள் செத்து பொழைச்சி தான் சார் நாங்கள் வெளியில் வந்தோம். ஒரு அவங்களால வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நடந்திருக்கு. யாரால்? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இராணுவ கட்டமைக்கக்கூடிய அந்த தற்கொலை கூட்டத்தால். அப்போது இந்த அயோக்கிய பயலுக்கு சப்போர்ட் பண்ணினா கிழிக்க தான் செய்வோம், நாராக கிழிப்போம், அசிங்கமாக கேட்போம். ஏன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பெண்கள் வந்திருக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு கட்சி தலைவர், கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் வந்திருக்கிறாங்கன்னா அவங்க என்ன வேலை பார்த்துருக்கேன்னு வெளியே நம்மளால் சொல்ல முடியாத வேலை பார்த்துருக்குறாங்க. அப்போ அவனுக்கு நீ முட்டு கொடுக்குறீன்னா, அந்த சைக்கோக்கு முட்டு கொடுக்குறா, நீ எவ்வளோ பேர் சைக்கோவாக இருப்பீங்க? கேட்க தான் செய்வோம். ட்ரால் இல்லை, இன்னும் அசிங்கமாக கேட்கணும். உங்களெல்லாம் வந்து ஈவிரக்கம் இல்லாமல் பேசணும். விஜய் ரசிகர் சைக்கோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா, என்ன நடந்துருக்கு பாருங்கள். பொது தளத்தில் அந்த பெண் கண்ணீர் கொள்ளிக்க பேசுகிறாங்க. அவ்வளோ வேலை நடந்துருக்கு, இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க இவங்க. இதில் உட்காந்துக்கிட்டு இவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவளை ட்ரோல் பண்ணுவாங்க. ட்ரோல் பண்ணுவோம்ப்பா உன்னைய. இது பிறவி கடன். தவிக்க எதிர்ப்புங்கிறது சாதாரண அரசு எதிர்ப்பு கிடையாது, இது சமூக சீர்திருத்தம். இது வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தை, மக்களின் அன்பை வென்றவரை, ஒய்பிரிவு பாதுகாப்பில் இருக்கிறவரை வெட்டுவேன், குத்தணும், கொல்ல வேண்டாமா, கைவிலங்கு போட்டு கூட்டு வரணும், செருப்பால் அடிக்கணும், இதெல்லாமா நாகரிகம்? இதெல்லாமா அறம்? நம்பிக்கை நட்சத்திரம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும், அதாவது தாண்டி உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய இந்த ராம்குமார் மாதிரி, இந்த புஷ்கி ஆனந்த் மாதிரி, அது வச்ச மாதிரி வைத்து தப்பக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் நம்பிக்கை நட்சத்திரம். அவர் வந்து என்ன நம்பிக்கை நட்சத்திரம்? நம்பிக்கை நட்சத்திரம் போயிட்டாரா, இல்லை மக்களுக்கு பிரச்சனை சந்திச்சிட்டாரா? இதான் ஒன்று நடந்திருக்க 2 வருஷத்தில். என்ன நம்பிக்கை நட்சத்திரம்? இவர் வந்து எதில் நம்பிக்கை கொடுத்துட்டார் மக்களுக்கு? ஓடி நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஒரு பிரச்சனைனா எப்படி தப்பிச்சு போனோம், எப்படி ஓடி ஒளியணுங்கிறத அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தவங்களுக்கும். இவர் வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தை வெட்டுவேன், குத்தணும், கொல்ல வேண்டாமா, கைவிலங்கு போட்டு கூட்டு வரணும், செருப்பால் அடிக்கணும், இதெல்லாமா நாகரிகம்? இதெல்லாமா அறம்? இதெல்லாம் அறம் கிடையாதுங்க, பேசக்கூடாதுங்க. அது எவனா ஒருத்தர் வந்து சம்பவத்தில் பண்ணி இருந்துருக்கணுங்க. அங்கே நம்ம அப்படி பண்ணணும்னு சொல்ல வரல. அண்ணன் அறமாக கேட்குறாரு தெரியுமா, அது பேச்சோடு நிப்பாட்டி தரக்கூடாது. இவங்க இவ்வளோ அரசியல் பண்ணி இவ்வளோ கேவலம் கட்ட ஒரு கேடுகட்டை வேலை பார்க்கும்போது ஒரு ரத்தம் கொதிக்கல, சாமமான ரத்தம் கொதிக்கலாம். போகிற போக்கில் எவ்வளோ போய் பேசுகிறாங்க பாருங்கள். அனுமதி கொடுத்ததுல இருந்து, அந்த இடத்துல இருந்து, பாதுகாப்புகள் சரியாக கொடுக்கலங்கிறதுலேருந்து, ஆம்புலன்ஸ் வந்ததுலேருந்து, காவல்துறை ததியடி நடத்ததுலேருந்து எல்லாமே போய் தான். அப்போ இவ்வளோ போய் பேசுகிறவங்கள நம்ம மக்களை பாருங்கள் வெறுமனே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். அதை தாண்டி கட்சியினுடைய பொதுச் செயலர் ஒருத்தர் இருக்கார். இன்னொருத்தர் அவர் என்ன பண்ணார், இணையதளத்தில் ஒரு கலவரத்தை, தமிழ்நாட்டை கலவரம் ஏற்படுத்துவதமாக ஒரு பதிவை போடுற ஆதவ அர்ச்சனா பதிவை போட்டுட்டு 15 மணிக்கு அழிச்சிட்டு ஓடி போயிட்டார். இதன் தப்பு பண்ணல, எதுக்கு அது பதிவு அழிக்கிற? அப்போ ஒரு திட்டமிட்டு அஜெண்டா உருவாக்குன உடனே நம்ம கேள்வி கேட்குறோம்னா நாகரிக அரசுங்கிறாங்க. இந்த உலகத்தில் தாவிக்க கட்சியில் ஆதரிச்சுக்கிட்டு நாகரசை பற்றி பேசலாமா? அப்படி இணையதளத்தில் மற்றவங்க பதிவு போடும்போது தாவிக்க தொண்டை போடக்கூடிய ரீட்வீட் அந்த கமெண்ட் எடுத்து உங்கள் பொண்டாட்டியோட, உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து படிங்க. இவன் எவ்வளோ மோசம் சைக்கோங்கிறது உங்களுக்கு புரியும்.
அப்போ தெரியும் வீட்டில் விளக்கு மாற்ற தூக்கி அடிப்பாங்க உங்களை வந்து. இது ஒரு கட்சி, இவன் ஒரு தொண்டை, இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க மானம் கட்டுவான்னு சொல்லி வீட்டில் கேட்பாங்க. விடுபட்ட தற்கொலை கூட்டத்தை ஆதரிக்கிறதுக்கு வீட்டில் சும்மா உட்கார், நான் கூட உங்களுக்கு கஞ்சி ஆச்சி போட்டுக்கிறேன், ரேஷன் கடையில் சோறு கிடைக்கி அரிசி கிடைக்கி அதை எடுத்து போட்டு பொங்கி சாப்பிட்டுக்கிறேன், இப்படி வைத்த நெப்ப வேண்டாம். உடன்பிறப்புகள் கூட அவன் நம்ம லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது, ஊப்பிக்க கதை வேற. அவனுக்கும் மோசமான அடிமைத்தனத்தை உருவாக்கி வச்சிருக்காரு விஜய் வந்து. ஒரு தாவேக்கா தொண்டரை நீங்கள் திருத்துறது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு சமம். ஒரு தாவேக்கா தொண்டனை நீங்கள் திருத்துங்கிறது வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஜோம்பி இன்னொரு நோய்க்கு எப்படி பரப்புமோ அந்த மாதிரி ஒரு ஜோம்பியை திருத்துவதற்கு சமம். அதனால் அந்த சமூக கடமையை எல்லோரும் ஆற்றுங்க. நான் தொடர்ச்சி ஆற்றணும்னு நினச்சிருக்கேன். அதனால் நான் ஆற்ற போக்கில் அடுத்த முறை ராஜ்மோகனுக்கும் நம்ம பாம்குமாருக்கும் நிறைய பேசுறதுக்கு நிறைய இருக்கிறாங்க. நம்ம அட்மிட் பண்ணி நம்ம சேனலை வைத்தியம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அடுத்த ஒரு வைத்திய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.